முனியப்பன் முனீஸ்வரன். கடவுளின் தோற்றம் குறித்து பல புராண கதைகள் உள்ளன. ஆனால் மிக முக்கியமான கதைகள் சிவபெருமானுடன் தொடர்புடையவை. முக்கிய புராணக் கதை தக்ஷயாகர். முனியப்பனின் தோற்றம் குறித்த மிகவும் பிரபலமான புராணக் கதை தக்ஷயாகருடன் தொடர்புடையது. தக்ஷயாகர் கடவுள்களின் ராஜாவான தக்ஷர் ஒரு பெரிய யாகம் செய்ய முடிவு செய்தார். இருப்பினும் அவர் வேண்டுமென்றே தனது மருமகனையும் பெரிய கடவுளான சிவனையும் யாகத்திற்கு அழைக்கவில்லை. சதியின் யாகம். இதில் அவமானப்படுத்தப்பட்ட தக்ஷனின் மகளும் சிவனின் மனைவியுமான சதிதேவி தாக்ஷாயணி யாக மைதானத்தில் நெருப்பில் இறங்கி தன்னைத்தானே தீயிட்டுக் கொண்டார். வீரபத்ரர் மற்றும் முனியப்பனின் பிறப்பு. சதிகியின் மரணச் செய்தியை கேட்டதும் கோபமடைந்த சிவன் தனது தலைமுடியை கிழித்து தரையில் அடித்து வரையில் அடித்து வீரபத்ரனை உருவாக்கினார். வீரபத்ரர் தக்ஷனின் யாகத்தை அழித்து தக்ஷனின் தலையை துண்டித்தார். இந்த நேரத்தில் உலகிலுள்ள நல்லொழுக்கமுள்ள ஆன்மாக்களையும் சாதாரண மக்களையும் பாதுகாக்க சிவன் தனது ஒரு பகுதியிலிருந்து முனீஸ்வரரை படைத்ததாக நம்பப்படுகிறது. தர்மரக்ஷகன். முனீஸ்வரர் சிவனின் பாதுகாவலராகச் செயல்படுகிறார். தர்மத்தை பாதுகாக்கிறார். தனது பக்தர்களுக்கு அறிவு, வலிமை மற்றும் பாசத்தை கொடுக்கிறார். மேலும் தீய சக்திகளிடமிருந்து அவர்களை பாதுகாக்கிறார். முனி என்றால் துறவி என்றும், ஈஸ்வரன் என்றால் சிவன் என்றும் சிவன் என்றும் பொருள்படும் என்பதால் முனீஸ்வரரை சிவனின் துறவற வடிவம் என்றும் விவரிக்கலாம்.